ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்ஸ். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், போர்ட்ஃபோலியோலாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,103 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 256 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 82,445 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 261 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 56,839 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 374 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 37,669 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் வந்து 1,992 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 3,503 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 305 ரூபா கிட்ட க்ளோஸ் ஆயிருக்குது, 3.5% பாசிட்டிவ். ரீசன் பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாக் ராக் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஆக்சுவலி அது ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏர்லி ஆக்சஸ் இனிஷியேட்டிவ் அது சம்மந்தமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மில் அஃபிஷியலி லான்ச் பண்ணதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எளிதாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் வந்து பிளாக் ராக்கு கூட 50:50 அந்த பேசிஸில் தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் டீமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 1.06 லேக் பர் கேஜியை ரீச் பண்ணியிருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 1.04 லேக் பர் கேஜி வந்து ரீச் பண்ணியிருந்துச்சு. இப்போ 1.06 லேக் பர் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்குது. ஸோ 1,06,055 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 5,552 இருக்குது. கோல்டு வந்து 96,775 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் வந்து மார்க்கெட்டில் அப்படி ஒரு சக்கை போட்டுட்டு தான் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 5,700 லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 1.5% பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இவங்க 75 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 ரெக்கார்ட் டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் 11 ஆகஸ்ட் 11 இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேமெண்ட் டேட்டையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு 75 ரூபா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியாது. கிட்டத்தட்ட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 60 மேலே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி விப்ரோ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 251 விப்ரோவில் இன்னைக்கு ஒரு இது பிளாக் டீல் நடந்திருக்கு. 2% அந்த ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்கு 5,057 கோடி. பட் ஆக்சுவலி அதோட பையர் யாரு செல்லர் யாருன்னு எக்ஸாக்டாக தெரில. பட் கிடைக்கல. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருப்பாங்க போல். ஸோ கிட்டத்தட்ட 20.23 கோடி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்குது. 5,057 கோடி இந்த பிளாக் டீல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் அவங்களோட ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு ரியாத், சவுதி அரேபியாவில் ரியாத், அங்கே வந்து அவங்களோட சவுதி அரேபியாவில் அல் கோபார் ரியாத் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர் கொண்டு வராங்க. ஸோ சவுதி அரேபியாவில் அவங்களோட ஃபுட் பிரிண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த கம்பெனி வந்து ரியாத், அல் கோபார், ஜெடா, ஜூபைல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக சவுதி அரேபியா விஷன் அப்படிங்கிற பேசிஸில் 2030 வரைக்கும் அவங்க சில கோல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட்லி ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்க பிரின்ஸ் முகமது பின் ஃபகாட் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க. அங்கே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்த அப்டேட். கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட்லேயும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க விப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஷீன் அப்படிங்கிற சைனா பிராண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வச்சு இப்போ பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அப்ராட்ல வந்து இந்தியன் மேட் கிளாத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷீன் அப்படிங்கிற பிராண்டில் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து செல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 12 monthஸில் இதுக்கான வேலையை ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது நெக்ஸ்ட் 12 monthஸில் இந்த பிராண்டட் கிளாத்ஸை வந்து நாங்கள் அப்ராட்ல விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இந்தியன் சப்ளைஸ் மூலமாட்டு. ஆக்சுவலி இப்போ இந்தியன் சப்ளைஸ் இவங்களுக்கு 150 இருக்குன்னா அது இன்னும் வந்து ஒரு வருஷத்தில் 1000 சப்ளைஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் வந்து சைனீஸ் இம்போர்ட்ஸ் மேலே டாரிஃப் போட்டிருக்காங்க. அது ஒரு மேஜர் பிளாட்ஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஷீன் அப்படிங்கிற பிராண்டு கூட ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒன் ஷார்ட் ஆஃப் டைம் ஐ திங்க் 2018 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து லான்ச் பண்ணது 2018, இதை பேன் பண்ணது 2020. ஏன்னா சைனா லிங்க்டு ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்டர் டென்ஷன் அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஷீன் அப்படிங்கிற பிராண்டு கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இவங்க வந்து $5 ட்ரெஸ்ஸஸும்
$10 வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து டேரெக்டாகவே ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சைனாலேருந்து 7000 சப்ளைஸ் வந்து 150 கண்ட்ரீஸுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்தில் நம்ம இந்தியன் சப்ளைஸ் மூலமாட்டு அப்ராடில் பிராண்ட்ஸை விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பூல் கொடுத்த அப்டேட், இவங்க கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது $1.2 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பாண்ட் சேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட மெச்சூரிட்டி அவங்க சொல்கிறது 2 டிரான்ஜே மூலமாக ரைஸ் பண்ணுவாங்க. இதோட மெச்சூரிட்டி காலம் வந்து 2030, இன்னொன்று வந்து 2033 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கடனை ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறாங்க. இது வந்து வேர்பூல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸும் மணப்புரம் ஃபினான்ஸும் ஒரு ஃப்ரெஷ் 50 ஹை டச் பண்ணியிருந்துச்சு. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து 2548 வரைக்கும் போச்சு. பட் கடைசியில் க்ளோசிங் 2539 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் என்னோட ஒப்பீனியன் முத்தூட் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வச்சுக்கோங்க, எனக்குலாம் நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்குது முத்தூட் ஃபினான்ஸு. அது மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம 130, 150 அந்த ரேஞ்சில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 138, 150 அந்த டைம்லலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 200 வரும்போது கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 264 வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து 266.76 ருபீஸ் வந்து டச் பண்ணியிருக்குது. ஃப்ரெஷ் 50 ஹை. கடைசியில் 264.78 அந்த ரேஞ்சில் மணப்புரம் ஃபினான்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்க ரேஞ்சில் ரெண்டையிலையுமே வெயிட் பண்ணுங்கள். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸும் நல்லா ஃபோக்கஸ் இது மேலே தான் போகுது. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஆர்பிஐ அந்த கோல்டு லோன்ஸுக்கான ரூல்ஸை வந்து ஈஸியர் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாரோவர்ஸுக்கு. அந்த பேசிஸில் இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் இதில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கேப்ரி குளோபல் கேபிட்டல் லிமிடெட் இப்படிங்கிற ஒரு கம்பெனி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிற கம்பெனி தான். கிட்டத்தட்ட மார்க்கெட் கேபிடேஷன் 14,000 கோடி இருக்குது. 178 இருந்துச்சு. இன்னைக்கு 17% கிட்ட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு லோன்ஸுக்கு ஆட்டோபே அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கோல்டு லோன்ஸுக்கு அவங்களோட கஸ்டமருக்கு ஆட்டோபே ஃபியூச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் 17% மேலே போயிருக்கு. இவங்க வந்து கோல்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ்லாம் பண்ணுற பிஸ்னஸ் தான் இவங்களும் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. JSW ஸ்டீல் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. May 2025 22.73 lakh டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட். இந்தியன் ஆப்ரேஷன் 21.94% க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இன்சிடென்ட் எனக்கு வந்து அது ஆர்டிகல் நான் வந்து நேற்று மத்தியானமே டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரில. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதை ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு, ஆக்சுவலி அவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 1990 1 lakh வந்து JSW ஸ்டீலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட பையனுக்கு வந்து 80 கோடி கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஷேர் வந்து முன்னாடி எல்லாமே ஃபிசிக்கல் பேப்பராக தான் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ரெட்டிட்டில் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் JSW ஸ்டீல் அதாவது 1990 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷத்தில் 80 கோடி அதோட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அந்த ரெட்டிட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1990 அதில் ஒரு 10, இப்போ ஒரு 25, கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அப்பா முதலீடு பண்ணியிருக்காரு 1 லட்சம். பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடியாக கிடச்சிருக்கு. இது வந்து 35 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அப்பா முதலீடு பண்ணதுனால பையனுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ அவர் இப்போ ரிட்டையர் பண்ணி பீஸ்ஃபுல்லாக லைஃபை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் சண்டிகரில் உள்ள ஒரு மேன் ரத்தன் திலான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரட்டன் திலான் அவரோட நேமு. இவரை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷேர் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிடச்சிருக்கு. இது 1988 பாட் பண்ண ஷேரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 ஷேர் வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் வந்து 3 ஸ்டாக் ஸ்பிளிட்டு 2 போனஸ் கொடுத்துருக்காங்க. 960 அந்த ஷேர் வந்து மாறுது. கிட்டத்தட்ட டோட்டலாக இப்போ 960 ஷேராக மாறுது. 11.88 lakhs அதோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1988 வாங்கினது, இன்னொன்று வந்து 1990 வாங்கினது. ஸோ அவங்களோட ஃபோர்ஃபாதர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அதை அனுபவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BSE ஷேர். ஆக்சுவலி இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் 6861% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால தான் BSE ஷேரில் மென்ஷன் பண்ணுறது. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி.
ஆனால் நம்ம இப்போ கூட வாங்கினா கூட இப்போ இருக்க ரேஞ்சில் மேலே போனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. டவுன் ட்ரெண்டில் வந்தால் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து 7 lakh அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் மட்டுமே இந்த பிஎஸ்சி பங்கு வந்து 56% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 14 அனலிஸ்ட்டில் 10 பேர் பை கால் தான் கொடுக்குறாங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க வந்து செல் கால் கொடுக்குறாங்க. குணல் ராம்பியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த இதை பண்ணியிருக்காரு. இப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்து 2,850 ரூபா பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 2,750 ரூபா சொல்கிறாரு. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்ட்லேருந்து மேலே போயிட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தால் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். பட் ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி தான் பிஎஸ்சி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா எம்சிஎல்ஆர் ரேட்டு இப்போ ஆர்பிஐ வந்து ரேட் கட்டுக்கு அப்புறம் ஒரு 10 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கதாட்ட அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது வந்து 7வது ஜூன்லேருந்தே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்க்கு வந்திருக்குது. 9.10% இருந்தது, இப்போ வந்து 8.90% குறையுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டென்யூருக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறுது. பட் ஆக்சுவலி அவங்க ஓவராலாட்டு 10 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க எம்சிஎல்ஆர். பட் வேரியஸ் டென்யூர் இப்போ 1 month 2 months அதுக்கு வந்து பெனிஃபிட் மாறுது. குவால்காம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு அல்ஃபாவேவில் $2.4 billion அளவுக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி, அதில் வந்து $2.4 billion அளவுக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து குவால்காம் கொடுத்த அப்டேட்டு. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மேல் அவங்களோட டோல் ரெவன்யூ 581 கோடி 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 200 4V மோட்டார் சைக்கிள் அப்டேட்டட் வெஹிக்கிளை வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அப்டேட்டட் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 20 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாச்சி பிராண்டை வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட். இதோட ப்ரைஸ் வந்து 1,53,990 அப்படிங்கிறாங்க எக்ஸோரூம் ப்ரைஸ். இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. பிஎன்சி இன்ஃப்ராடெக் வந்து 240 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் PWD ஃப்ளை ஓவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஇஎக்ஸுக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து ஒரு இது கவரேஜ் பைக்கால் கொடுக்குறாங்க. 231 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஐஇஎக்ஸுக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதி ஷெதியை வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு. ஸோ ஆக்சுவலி பவுல் பராம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராட்டு இருந்தார். இப்போ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதி ஷெட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. புனாவாலா ஃபின் கார்பரேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் லோனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து எம்எஸ்எம்இக்கு இதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புனாவாலா ஃபின் கார்ப் வந்து அப்டேட் சொல்கிறாங்க. அஸ்ட்ராஜெனகா ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. இவங்க பிரவீன் ராவோ அக்கினபாலி அவரை வந்து MD ஆட்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அஸ்ட்ராஜெனகா ஃபார்மா இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 அவர் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டோட சப்சிடரி வந்து 420 கோடி ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் மூலமாட்டு கிடச்சிருக்குது 2 ப்ராஜெக்ட்ஸுக்கு. இது ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.